வரைக்கும் வாங்கியாச்சுங்க. எவ்வளோ பொருள் கொடுத்துக்கிறாங்க 30 ரூபாய்க்கு. வேறு லெவலில் அம்மா காரமாக ஆகுது. ஆனால் இவ்வளோ பெருசு 30 ரூபாய்க்கு கொடுத்துக்கிறது பெரிய விஷயம். இப்போ காலேஜில் காஃபி கல்ல சாப்பிட்டா டீ சாப்பிட்றாங்க. தலைவன் என்ன பண்ணிட்டான், எனக்கு வேணா நீ போய் சாப்பிட்டு வந்தான். அப்புறம் நான் என்ன பண்ணேன், பின்னாடி இறங்கி வந்தேன். ஒரு கப்பு கொடுறா அப்படின்னு கொடுத்தேன். 6 கப்பு வாங்கி கொடுத்தாங்க. ஓகேவா, அவன் காலேஜ்லேயே சாப்பிட்டுட்டான். நான் வந்து அந்த கடையில் பாட்டி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது அந்த கடைக்கு. என் 2 வீலரில் வந்து அந்த கடைக்கு R15 இருக்கும்போது காலேஜ் வந்தது. கல்ல காஃபி எப்பவுமே சூப்பராக இருக்கும். டீ எப்படி இருக்கும்னு தெரியாது, காஃபி வேறு லெவலில் இருக்கும். 20 ரூபா 5 ரூபாங்க. எவ்வளோ துண்டேவும், இவ்வளோ துண்டு தான் காஃபி கப்பு. இவ்வளோ பெருசு, இவ்வளோ துண்டு. சைஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டு வேறு லெவலு. ஷாக் ஆகிட்டேன் நான். ஏன்டா இவன் குடிக்க மாட்டான் அப்படின்னும்போது வேறு லெவலு. நான் வந்து சொல்கிறேன் நல்லாயிருக்கும் நான் குடுறா அப்படின்னா வேணான்ட்டான். எடுத்துன்னு அவங்க ஒய்ஃபு கொஞ்சம் நேரம் ஊற்றி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் வேணும் வேணும்னு சொல்கிறான். திகர்ந்தா மாதிரி இன்னொரு கப்புன்னு 5 கப்பு போயிடுச்சு. அவள் கப்பு அவன் 4 கப்பு. சூப்பராக இருக்குது அப்படின்றான். அப்புறம் நீ தான் வேணாண்டியாடா அப்படின்னு. பெங்களூரில் ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணுறாங்க. குட்டியால் மைசூர் போயிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா அந்த வீடியோவில். 4 கண்ணாடி இறக்கி விட்டு தமிழ் பாட்டை வச்சுன்னு சிட்டியில் பிக்கப், ஏர்போர்ட்லேருந்து சிட்டி பிக்கப். ஊரே என்ன தான் பார்த்துச்சு. ஊராப்பட்ட சவுண்டு வச்சுன்னு வேறு லெவலில் வந்து ஓடிங்க. என்ன ஒன்றுனா 8 லாக், முன்னாடி 8 லாக் இல்லை 80 போலாம் சவுண்டு வருதுன்னு தெரியல. மீனில் இந்த காற்று கொஞ்சம் நல்லா வருதுங்க. கடை இல்லை, மேற்கு கோயில் எப்படி இருக்குன்னு தெரியல. புளிய என்னன்னு தெரியல. இவ்வளோ பெரிய புரிய மரம் ஆரமாக கொஞ்சம் அதிகமாக அப்படி கேட்டார். ஆரமாக போதுங்களா தூக்கெல்லாம் போட்டு வச்சுருக்கேன்.